2 பேரும் ஒன்றா இருக்கிற வீடியோ இருக்குல்லம்மா, அதில் வந்து ஒன்று ரேப்பாக இருந்தால் தான் அந்த வீடியோ செல்லுபடியாகும். மியூச்சுவல் கன்சென்ட்டாக தான் இருந்தோம் அப்படி நீங்கள் அந்த ஆதார் தூக்கிட்டு கோர்ட்டு போனீங்கன்னா ஒரு விளக்கமத்தில் அடிப்பாங்க. விருப்பப்பட்டு தான் இருந்தீங்க, அப்புறம் என்ன அது எப்படி எவிடன்ஸ் ஆகும்? அது மெனக்கெட்டு திட்டமிட்டு எவிடன்ஸை கிரியேட் பண்ணுறது, தேவையில்லாம வன்முறையில் இறங்கி அந்த 4 பேருக்கு கூலி என்ன, 4 பேருக்கு ஒரு நாள் டியூட்டி என்ன, அவனுக்கு ஒரு 5000 செலவு பண்ணணும், சும்மா வருவாங்க. இந்த ரிமாண்டு இப்போ 5 பேருக்கு பெயில் எடுத்து பாருங்க தெரியும். கிட்னாப்போட அதிகமாப்போட ரேட்டு. மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம் சார். சிவகங்கையில ஒரு பினான்சியரை ஏமாத்தி அவரை நிர்வாணப்படுத்தி அவர்கிட்ட இருந்து பணம் பறிக்க ஒரு கும்பல் முயற்சி செஞ்சிருக்காங்க. எப்படியோ அவர் எஸ்கேப் ஆக்கி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இந்த சம்பவத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி சொல்லுங்க. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரை சேர்ந்த வடிவேல் அப்படிங்கிற ஒரு ஃபினான்சியர், 40 வயசாகுது. அவருக்கு மகேஸ்வரி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணி இந்த என்னது அஸ்கி வாய்ஸ், அது பேர் அஸ்கி வாய்ஸ் தானே, அஸ்கி வாய்ஸில் பேசியிருக்காங்க. ஆமாம், அசக்கிட்டாங்க இவரை. மெதுவாக பேசி இவரை சரி பண்ணியிருக்காங்க. அடிக்கடி ஃபோன் பண்ணி அப்படி பேச போய் அப்படியே அவங்கள ஒரு பரஸ்பரம் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. ஜூன் 9ஆம் தேதி ஒரு ஃபோன் பண்ணி அவசரமாக எனக்கு ஒரு 4500 பணம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவரும் உடனடியாக ஜிபேயில் தன்னுடைய ஜிபேயில் உடனே அனுப்பியிருக்காரு. அப்புறம் அது ஜூன் 24 அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்குல்ல. ஜூன் 24ஆம் தேதி ஃபோன் போட்டு காரைக்குடி வாங்க, நம்ம உல்லாசமாக இருக்கலாம் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. தலைவன் உல்லாசத்துக்கு ஆசைப்பட்டு பயந்து போயிருக்கிறாரு. அவங்க வாங்கலேன்னு சொல்ல இவர் வரலாமேன்னு போக அங்கே ஒரு ஓட்டு வீடு, பழைய ஓட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. தலைவன் ரெடியாக போயிருக்காரு சட்டையை கேட்டுறதுக்கு. நீங்கள் கேட்ட வேண்டாம், நாங்களே கேட்டுறோன்னு உள்ளேருந்து ஒரு 4 பேர் பயில எழுப்பி ஊமை குத்தா குத்தி நீங்கள் என்ன பட்டம் கேட்டுறது, எல்லா பட்டம் கிட்டம் எல்லாத்தையும் அவுத்து வடிவேலு சொல்லுவார்ல, அம்மனைக்கட்டையா விட்டு போயிட்டாடா அவன், திருப்பாத கேமராவை திருப்பாத அம்மனைக்கட்டையை ஆக்கி ஒரு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அசிங்கப்படுத்தி நீ பணம் ஒன்று 50 லட்சம் கொடுத்தா தான் உன்னை இந்த இடத்த விட்டு விடுவேன் அப்படின்னா இப்படியே ஓடி இருக்கு. இவர் அங்கங்கே ஃபோன் பண்ணி பணம் கேட்டிருக்காரு. 50 லட்சம்லாம் இன்னைக்கு சடனாக ஒரு இடத்துல பெரட்ட முடியாது தானே. ஒரு வாரமாக சொல்லி வச்சா தான் பணம் பெறலாம். இதுவே கிட்னாப் பண்ணுறவங்களுக்கு ஐடியா ஆகிட போகுது. ஒரு வாரம் இப்போ கடத்தி வச்சு பார்க்கணுன்னு தொலைச்சி கேட்டுருவாங்க போலீஸு. அப்புறம் உடனே இவர் பணம் பெரட்டிருக்காரு, பணம் பெரட்ட முடியல. ஈவினிங் வரையும் வச்சு மிரட்டி பார்த்துருக்காங்க, ஒன்றும் ஆகலை. அதுக்கப்புறம் பைபாஸில் காரில் விட்டு போயிட்டாங்க. அவரை ஏற்றிட்டு போய் ஒரு ஆள் இல்லாத இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறமா அங்கேருந்து உதவி பெற்று காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுத்துருக்காரு. அப்புறம் அங்கே உள்ள சிசிடிவியெல்லாம் கைப்பற்றி மகேஸ்வரியும் 4 பேரை போலீஸார் வலை வீசி பிடிச்சா வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப பழம்பெரும் டெக்னிக். இது அவங்க அப்டேட்டே ஆகலை. இதெல்லாம் பழைய டெக்னிக்குங்க. அழைச்சிட்டு போய் அவமானப்படுத்தி கேட்குறது, வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுறது, இதெல்லாம் பழைய டெக்னிக். இதெல்லாம் அஃபென்ஸ் ஆகிப்போச்சு. 2 பேரும் ஒன்றா இருக்கிற வீடியோ இருக்குல்லம்மா, அதில் வந்து ஒன்று ரேப்பாக இருந்தால் தான் அந்த வீடியோ செல்லுபடியாகும். மியூச்சுவல் கன்சென்ட்டாக தான் இருந்தோம் அப்படி நீங்கள் அந்த ஆதார் தூக்கிட்டு கோர்ட்டு போனீங்கன்னா ஒரு விளக்கமத்தில் அடிப்பாங்க. விருப்பப்பட்டு தான் இருந்தீங்க, அப்புறம் என்ன அது எப்படி எவிடன்ஸ் ஆகும்? அது மெனக்கெட்டு திட்டமிட்டு எவிடன்ஸை கிரியேட் பண்ணுறது. அதாவது ரேப்பாக இருந்தது இல்லை உங்களை சுயநினைவாக்கி இல்லாமல் பண்ணிட்டாங்கன்னா தான் அது ஈடுபடும். ஒன்று. அடுத்து இந்த அழைச்சிட்டு போய் இந்த கிட்னாப் பண்ணி வச்சு கேட்குறது இருக்குல்ல, இதெல்லாம் பழசு, இதெல்லாம் மாட்டிக்கிடும், இதெல்லாம் தப்பிக்காது. அது இந்த குழந்தைய கடத்தி கொண்டு வச்சு கோயம்புத்தூரில் கட்டி சுடுபட்டு செத்தானுங்க பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆனால் போலீஸ் ஃபயரிங் தான் பண்ணுவாங்க. இல்லை சார், எந்த தைரியத்தில் இப்படிலாம் பண்ணுறாங்க? பேசி நைஸாக பேச்சை போட்டு அதுக்கு நைஸாக பேசி அட்ஜஸ்ட் பண்ணியே போயிருந்துருக்கலாம். இது எதுக்கு அவர் தூக்கி அவனே பார்த்து பண்ணி விட்டுருப்பாரு, கரெக்ட் பண்ணியிருக்கலாமே. அதுக்கு மெதுவாக பேசி ஈஸி அஸ்கி வயசில் பேசி ஆஜா ஆஜா ஆஜான்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கறந்துருக்கலாம். அதுக்கு தேவையில்லாம வன்முறையில் இறங்கி அந்த 4 பேருக்கு கூலி என்ன, 4 பேருக்கு ஒரு நாள் டியூட்டி என்ன, அவனுக்கு ஒரு 5000 செலவு பண்ணணும், சும்மா வருவாங்க. இந்த ரிமாண்டு இப்போ 5 பேருக்கு பெயில் எடுத்து பாருங்க தெரியும். கிட்னாப்போட அதிகமாப்போட ரேட்டு. 5 பேருக்கு பெயில் எடுக்கணும், சூட்டி கொடுக்கணும், இதெல்லாம் வேலை தானம்மா. கிட்னாப்போட அதிகமாக போய்டுன்னு சொல்கிறேன். கரெக்ட். அதனால அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியே போயிருந்துருக்கலாம். அதுக்கு பேசினியா, பிக்கப் பண்ணியா, அதை பழகினியா, வாங்கினியா, காசு வாங்கினியா, போனியான்றது தானே எதார்த்தம். அதை விட்டு நூதன முறையில திருடுறாங்களே சரி இப்ப வரவங்களா? இல்ல சரி, இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இது பேசிக் கூட இல்ல, பட் இதை விட அட்வான்ஸ் ப்ரோ மேக்ஸ் அப்படின்லாம் போயிட்டு இருக்கே சார். இப்போ மொத்த ஓடிபில மொத்தத்தையும் அவுத்துட்டு போயிட்டு இருக்கானுவான். நீ இப்போ உட்காந்து எங்க திருடிட்டு உட்காந்துருக்க பாரு, ஒரே ஓடிபி தான். உட்காந்து வாரி தின்ட்டு போயிடுறாங்க மடக்கன்ஸு. நீ இப்போ உட்காந்துட்டு ஆளை கிட்னாப் பண்றதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இதெல்லாம் ஃபெயிலியர் ப்ராஜெக்ட். 100% சொல்றேன். இங்கே இல்லீகலாக நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது, மாட்டிக்கிடாது. எல்லாம் சிசிடிவிமா. ஒரு இடத்துக்கு போகிறதுன்னா 100 சிசிடிவி கடந்து தான் நம்ம வர்றோம். அப்போ நீங்கள் எப்படி இல்லீகலாக அங்கே என்ன பண்ணிட முடியும்னு கேட்குறாரு. நம்மளா கற்பனை பண்ணிக்கிறது, இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம். கள்ள நோட்டு அடித்து விட்டு பாரு, ஒரு நோட்டை அந்த தாம்பரம் கடைசி போகிறது நீங்கள் அரெஸ்ட் ஆகிடுவார்.
ஒரு நோட்டு கிராஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் ஒரு காலத்துலம்மா நோட் அடிச்சதெல்லாம். இப்போல்லாம் அப்படி கிடையாதும்மா. எங்கே போனாலும் சிக்கிக்கணும். விட்ட வேகத்தில் ஒரு சாதாரண கடையிலேயே அந்த நோட்டு என்ற மிஷின் இருக்கு. நீங்க எப்படி விடுவீங்க அதெல்லாம் புழக்கத்துல? சாயந்தரத்துல போலீஸ் வந்துடும். சார் நல்ல நோட்டு கொடுத்தாலே 10 வாட்டி பாக்குறாங்க சார், நல்ல நோட்டு தானா, தம்பி இருக்கான்னு அவனே பாக்குறான். இல்ல இப்ப நோட்டுக்கு வேலை இல்ல, டிஜிட்டல் மணி தானே. நீங்க என்ன பண்ணிடுவீங்க? கவரி நகை வச்சு என்ன பண்ண முடியும்? முன்னாடிலாம் கவரி நகை அடவு வச்சாங்க. இன்னைக்கெல்லாம் தூக்கி அந்த ஜிஆர்டியில் போட்டால் அப்படியே பார்க்குது நகையை. தங்கம்மா எத்தனை கேரட்னு சொல்லுது. அவன் தான் கேரட்டாக கத்திரிக்காய்னா அவன் தான் சொல்லணும். நமக்கு என்ன தெரிய போகுது? போட்டு இவ்வளோ பெரிய நகையை உருக்கி துண்டு பொட்டு மாரி கொடுக்குறாமா? இவ்வளோ பெரிய நகையாக இருந்தது துண்டாயிட்டு, இவ்வளோதாங்க கோல்டு இதாங்க பிடிங்க, மாத்திரை மாதிரி வாயில் பண்ண போட்டுக்கலாம், துண்டாயிடுது. இது எங்கேருந்து போய் நம்ம எந்த இல்லீகல் டிரான்சாக்ஷனும் இங்கே பண்ண முடியாது. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் கஞ்சா கடத்தி மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்டாங்கல்ல, மாட்டாமல் இருந்தாங்களா? 100 கிலோ கஞ்சாவோட பிடிப்பட்டது. என்னைக்கு நீ வெளில வர்றது? என்னைக்கு வெளில வர்றது? இந்த அன்னைக்கு ஒரு நைஜீரியா பெண் வந்து ஏர்போர்ட்டில் சிக்கியிருந்தான். இந்த 1 கிலோட போட்டிருந்த அயன் படம் மாதிரி மாத்திரையை போட்டு கேப்சூல் மொழிகிட்டு வந்து எப்படி வெளியே வர்றது சொல்லுங்க? லைஃபே போச்சுல. அவ்வளவுதான். எந்த நாட்டுக்கு போனாலும் அவ்வளவுதான். டெய்லி போனோமா, ஒரு 1000-2000 சம்பாதிச்சோமா, சாயந்தரம் வந்தோமா, கிராமத்து பாஷையில் சொன்னோம்னா ஒரு மீனோ கறியோ ஆக்கினோமா, ஒரு கோட்டை போட்டோமா, குல குத்த வாழ்ந்தோமா, அவன் வாழ்க்கை தான் ஜாலியாக இருக்குங்க. தினந்தோறும் வேலைக்கு போகிற வாழ்விலே மகிழ்ச்சியாக இருக்குது. என்னுடைய கருத்து அதுதான். நீங்கள் லட்சக்கணக்கில் ஃபினான்ஷியலாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அது எப்போ அவன் கம்பெனி சேர்த்துட்டு ஓடுவான்னு தெரியல. தேவையே இல்லைம்மா. டெய்லி ஒரு 1000 ரூபா சம்பாரிச்சா போதும். அந்த எளிய வாழ்க்கையே எனக்கு போதுமானதாக இருக்குது. பட் எளிய வாழ்க்கை இனிமேல் எங்கிறது போய் மாறுறது? டெய்லி ஒரு 1000 ரூபா, பெட்ரோல் 100 ரூபா இல்லை 50 ரூபா, வேலைக்கு போகணும். சாயந்தரம் ஆகிட்டா எங்கள் ஊர்லம்மா சவுக்க வெட்ட வருவாங்கம்மா ஆளுங்க. சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறேன். புது சைக்கிளாக இருக்கும். அவங்க வச்சிருக்க சைக்கிள் புதுசு. இந்த சைக்கிளை நீங்கள் பார்க்க முடியாது. ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அப்படி ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் சட்டை வெட்டி கட்டுவாங்க. பியூர் ஒயிட் அண்ட் ஒயிட் சைக்கிளில் கேரியர், கண்ணாடி, அந்த பாம்பு அடிக்கிறது இது எல்லாமே இருக்கும். தைனமும் எல்லாம் இருக்கும். அப்படியே சட்டை கிட்டெல்லாம் கட்டி வச்சுட்டு அருமையாக மரம் வெட்டுவாங்கம்மா சாயந்தரம் வரைக்கும். சாயந்தரம் சவுக்கத்தோப்பில் இன்னொரு குளம் இருக்கும். குளிச்சுட்டு மறுபடியும் ஒயிட் அண்ட் ஒயிட் கட்டிக்கிட்டு அவங்க வீட்டு ஆட்டுக்கு அப்படியே தழையை அப்படியே அழகாக கட்டி ஸ்கொயர் மாதிரி வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. இன்னைக்கு சின்ன வயசில் பார்த்து வியந்தது. அதுதான் நிம்மதியான வாழ்க்கை. காலைல வேலைக்கு போனோமா, ஒரு கொத்தனார் வேலை பார்த்தோமா, சாயந்தரம் வந்தோமா, சாப்பிட்டோமா, வீட்டிலோட இருந்தோமா, தூங்கினோமா. ஒரு பற்றாக்குறை பட்ஜெட் இருந்துக்கிட்டே இருக்கணுமா வாழ்க்கையில். அது நம்மள அழகாக இருக்கும். எல்லாமே மிதமிஞ்சி போச்சுன்னா இங்கே அழகே கிடையாது. எல்லாமே கிடைக்கணும், தேடணும், கிடைக்கணும். அது நல்லா இருக்கும். நீங்கள் இல்லீகலாக சம்பாரிச்சிடலாங்கிறது இன்று கண்டிப்பாக அது அறம் சார்ந்த வழியும் இல்லை. அது ரொம்ப நாளைக்கு நீடிக்கவும் நீடிக்காது. தொடர்ந்து பேசும். நன்றி சார்.